ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். திருமணம் எப்போது நடக்கும்? திருமணம் உண்டா இல்லையா? இந்த பதிவில் திருமணம் எப்போது நடக்கும், அதே போல் திருமணம் ஒரு ஜாதகத்தில் உண்டா இல்லையா? ஏன்னா உண்டா இல்லையான்னு நான் கேட்ட உடனே என்னது திருமணமே நடக்காதா? ஆமாம், எத்தனையோ ஜாதகங்களுக்கு திருமணம் நடக்காமல், திருமணம் ஆகாதவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. கடைசி வரையும் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கும்? அப்படி திருமணம் இருந்தால் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்களுக்கு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு நம்ம பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆண் ஜாதகத்துக்கு திருமணத்தை பற்றி நம்ம பார்க்கணுன்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஏன் பெண்களுக்கு கூடுதலாக ஒரு இடம் அப்படின்னா, ஆண்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அடையாளம் கிடையாது. இப்போ திருமணம் ஒரு ஆணை பார்த்தோம்னா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு காரணம் அவங்க தாலி போட்டிருப்பாங்க. அந்த தாலி அவங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வேணால் அந்த மாதிரி தாலி போடாமல் இருக்கலாம், இல்லை மறைச்சி வச்சுருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நான் இது சாஸ்திரப்படி சரியானபடி ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பு, இப்படி தான் திருமண அமைப்பை காட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பேசுகிறேன். ஏன்னா விதண்டவாதமாக சில பேர் சொல்லுவாங்க, இந்த திருமணங்கிறது ஆண்களுக்கு அடையாளத்தை காட்டாது, பெண்களுக்கு அடையாளத்தை காட்டும். அதனால தான் அவங்களுக்கு 8ஆம் இடத்தையும் சொல்கிறோம். 7 திருமணத்து பற்றின விஷயங்களையும், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தையும் சொல்லும். மாங்கல்யம் அவங்களுக்கு திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இதனால தான் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பெண்களுக்கு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் ஜாதகங்கள் கொடுத்து என்கிட்ட பொருத்தம் பார்க்க வரவங்க, அவங்களுக்கு பொண்ணு இருந்தால் பொண்ணை பற்றி உயர்த்தி சொல்கிறாங்க, பையன் இருந்தால் பையனை பற்றி உயர்த்தி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, அதே மாதிரி பையனுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, ஆனால் என்ன கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. முதல்ல அதை பெருமையாக சொல்லாதீங்க, அது ரொம்ப தோஷம். அது 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல பெண்ணுக்கு கிரகம் ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் இருந்தால் நல்லது. அதே போல் ஒரு ஆணுக்கு 7ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம்னா சுத்தமாக இருந்து மற்ற கிரக அமைப்பும் இல்லைன்னா திருமணம் நடக்காது. அதுதான் தோஷம். எல்லாரும் யாரோ ஒருத்தர் எப்பயோ சொன்னதை அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 7ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் சுத்தமாக இருக்குது, சுத்தமாக போயிடும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் திருமணம் நடக்கும். பெண்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னம், நான் சொல்கிறது ராசிக்கு கிடையாது. ஒருத்தர் மேச ராசியில் பிறந்திருப்பார், ஒருத்தர் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த ராசியை வச்சுக்கிட்டுலாம் இங்கே ஜாதகத்தில் பார்க்க முடியாது. லக்னம்னு ஒன்று இருக்கும். லக்னத்தை வச்சு லக்னத்துக்கு 7ஆம் இடம், பெண்களுக்கு லக்னத்துக்கு 7, 8 இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அந்த கிரகங்களோட திசா நடக்கும்போது திருமணம் நடக்கும். இப்போ 7ஆம் இடம் ஒருத்தர் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம். மேசத்துலேருந்து மீனம் வரையும் வரிசையாக 12 லக்னம் இருக்குது. 12 கட்டத்தில் எங்கேயாவது அவருக்கு லக்னம் இருக்கலாம். அதுக்கு 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும். அந்த கிரகத்தோட திசால தான் கல்யாணம் நடக்கும். திசான்னு தான் சொல்கிறேன், புத்தின்னு சொல்ல. ஏன் அப்படின்னா திசாவில் தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா திசா தான் வரணும்.
புத்திங்கிறது எப்படின்னா ஒரு திசையில் மற்ற 9 கிரகத்தோட புத்தியும் வரும். அப்போ புத்தி வரையிலன்னா கல்யாணம் எல்லாருக்குமே நடக்காது. ஏன்னா திசா தான் பவர். திசாவோட காலம் வரணும். அப்படின்னா இப்போ 7ஆம் இடத்துக்கு ஒருத்தருக்கு கிரகம் இல்லை, 7ஆம் இடத்து அதிபதியோட திசையும் வரலை, அவருக்கு லைஃப்பில் வராது அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். துலாத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட திசா வரணும். பெண்களை பொறுத்தவரையும் துலாம் அல்லது விருச்சகம் இதில் இருக்கக்கூடிய திசா இந்த எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட திசா வரணும். அப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7, 8ல் இருக்கிற கிரகங்களோட திசை வரணும். அப்படி இல்லைன்னா துலாம், ஆண்களை பொறுத்தவரையும் துலாம், அதுக்கடுத்து பெண்களுக்கு துலாம் விருச்சகம், இந்த இடத்துல உள்ள கிரகங்களோட திசா வரணும். திசா தான் வரணும், புத்தி கிடையாது. அப்போ அங்கெல்லாம் கிரகங்கள் இல்லை. 7லையும் 8லையும் லக்னத்துக்கு 7க்கு 8லையும் கிரகம் இல்லை. அதே போல் துலாமுடையும் விருச்சகத்துலேயும் ஒரு பெண்ணுக்கு கிரகம் இல்லை. அதே போல் ஒரு ஆணுக்கு துலாத்துலேயும் கிரகம் இல்லை. அப்படின்னா அதுக்கடுத்து இந்த 7ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் அவரோட திசை வரணும். அவரோட திசையில் திருமணம் நடக்கும். அந்த திசை வரல அப்படின்னா 7ஆம் அதிபதி ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார். எந்த 12 கட்டத்தில் எந்த இதுலேயும் ஒரு செவ்வாய் வீடுன்னா மேஷத்தில் உட்காந்துருக்கலாம், அப்போ செவ்வாய் திசை வரும். ரிஷபத்தில் உட்காந்துருந்தால் சுக்கிர திசை வரும். இந்த மாதிரி எந்த கட்டத்தில், ராசி கட்டத்தில் நான் சொல்கிறேன், அம்சத்துக்கு போகாதீங்க. ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் இந்த 7ஆம் அதிபதி உட்காந்துருக்காரோ, அதே போல் பெண்களுக்கு 7ஆம் இட 8ஆம் இட அதிபதி யாராக இருந்தாலும் எந்த கட்டத்தில் உட்காந்துருக்காங்களோ அந்த திசை, அந்த கிரகத்தோட திசை எந்த வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய திசை, அந்த அதிபதி. இப்போ ஒருத்தருக்கு மேசன்னா செவ்வாய் சொல்லியிருக்கேன், ரிஷபன்னா சுக்கிரன், மிதுனானா புதன், கடகன்னா சந்திரன், சிம்மன்னா சூரியன். இந்த மாதிரி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட அதிபதியோட திசை வந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் அதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திர காலில் தான் உட்காந்துருப்பார். அவர் எந்த நட்சத்திர 27 நட்சத்திரத்தில் ஒரு 4 நட்சத்திரமோ 7 நட்சத்திரமோ மொத்தம் 10 நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு ஜாதகம் இருக்க முடியும். அதை தாண்டி வராது. 10 நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரணும். ஏன்னா லக்னத்தையும் சேர்த்தா 10 தான். அந்த அதுக்குள்ளே 10க்குள்ளே ஒருத்தருக்கு 6 நட்சத்திரம் வரும், 7 நட்சத்திரம் வரும், 4 வரும், சிலருக்கு 3 வரும், சிலருக்கு 2 நட்சத்திரத்துக்குள்ளேயே எல்லா கிரகமும் வந்துடும். ஏன்னா 2க்கு கம்மியாக வர முடியாது. ஏன்னா ராகு கேது வேறு இடங்களில் தான் இருக்கும். இப்படி அந்த நட்சத்திரத்தோட அதிபதியோட திசை வந்தாலும் அவங்களுக்கு திருமணம் உண்டு. சரி, இந்த மாதிரி இந்த எந்த 7ஆம் அதிபதி எந்த இதோட சம்பந்தப்படுற, எந்த கிரகத்தோட எந்த நட்சத்திரத்தோட, அதே போல் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், எந்த கிரகம் 7ஆம் இடத்தை பார்க்குதோ, அதே போல் பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட திசை வந்தாலும் அந்த நேரத்தில் திருமணம் நடக்கும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருக்கேன். எவ்வளோ சான்ஸை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இதிலே ஒரு 20 சான்ஸ் வரையும் வருது. இதில் எந்த ஒரு சான்ஸுமே வராமல் இருக்கக்கூடிய ஜாதகங்க தான் திருமணம் நடக்காது. இப்போ திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு இது மாதிரி 7ஆம் அதிபதி ஆண்களுக்கு பெண்களுக்கு 7, 8 இந்த தொடர்பில் எந்த கிரகத்தோட திசையும் தொடர்புள்ள கிரகத்தோட திசை வரவே இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்காது. இப்போ ஒரு சிலருக்கு திருமணம் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகும்.
30 கடந்துரும், 40 கடந்துரும், 50ஐயும் கடக்கும். அவருக்கு ஜாதகத்தில் வந்து திருமணம் உண்டா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துடும். அதே சமயத்தில் அந்த ஜாதகரோ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோ திருமணம் ஆகாதுன்னே முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறது? இங்கே கிரகம் வந்து திருமணத்தை நடத்தி வைக்கணுன்னா யாருமே வந்து அதை தடுக்க முடியாது. 60 வயசு ஆயிடுச்சுனாலும் அவருக்கு அந்த 7ஆம் இடத்தோட தொடர்பில் உள்ள ஏதோ ஒரு கிரகத்தோட திசை நடந்துருச்சுன்னா அவருக்கு 60 வயசில் கல்யாணம் ஆகும். இது 70 வயசில் கூட சிலருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த இறுதி காலம் வரையும் அவங்களுக்கு அந்த திசை வந்து 7 சம்மந்தப்படுற தொடர்புள்ள எந்த கிரகத்தோட திசை வரலைன்னா தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது. ஆனால் இதில் எந்த வயசுன்னே இல்லை. திருமணத்துக்கு வயது காலங்களே கிடையாது. முன்ன வந்து திருமணங்களை வந்து இளமை இந்த பாலப்பருவம்னு சொல்ல குழந்தை திருமணம் நடத்தி வச்சாங்க. அப்போல்லாம் கிரக அமைப்பு இப்படி இருந்திருக்கு. அதனால தான் திருமணங்கள் நடந்திருக்கு. அப்புறம் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை சொல்லி இந்த வயசுக்கு மேலே தான் திருமணம் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு அதுக்கான கிரக அமைப்பே அப்போ பிறக்கிறவங்களுக்குலாம் அந்த அமைப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கையில் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசுக்கு தாண்டி தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கள் வந்து இந்த வயசுக்குள்ளே முடிச்சிடணும், இந்த வயசுக்கு மேலே போனால் அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது சிரமம் அப்படிலாம் நினைப்பாங்க. யாருமே இந்த முடிவை எடுக்கவே முடியாது. கிரகங்கள் தான் முடிவே எடுக்குது. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு நிலை அதை மாதிரி எவ்வளோ பெரிய செல்வமோ வசதியோ இல்லை அதிகார பவர் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அவங்க நினச்சா உடனே திருமணம் பண்ணலாம், ஒரே நல்ல முடிவு எடுக்கலாம். பெண் கொடுக்கவோ இல்லை ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதோனா ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களால அது முடியவே முடியாது, நடக்காது. அது மாதிரி கிரகங்கள் இதை பற்றி பேசுகிறதுனா இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். இந்த 7ஆம் இடத்து தொடர்பில் வரக்கூடிய கிரகத்தோட திசை தான் புத்திக்கு நம்ம போகவே வேணாம். ஏன்னா புத்திங்கிறது எல்லாருக்குமே வரும். ஒரு கிரகத்தோட திசை நடக்குதுன்னா அதில் மற்ற கிரகத்தோட அத்தனை புத்தியும் வந்துடும். அந்த புத்தியில் நடக்காது. ஆனால் திசை தான் முக்கியமானது. அந்த திசை வந்து எந்த வயசில் வருதோ அந்த வயசில் தான் திருமணம் நடக்கும். அது எவ்வளோ வயசாக இருந்தாலும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 20 வயசுலேயே வந்துடும். 20 வயசில் கல்யாணம் நடக்கும். அவங்க படிக்கணும், நிறைய பெரிய வேலைக்கெல்லாம் போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம் முதல்ல நடந்துடும். ஒரு சிலர் வந்து திருமணத்தை முடித்து வச்சுட்டா எல்லா கடமையும் முடிஞ்சது அப்படின்னு சில குடும்பத்தில் வந்து சீக்கிரம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது முடியாது. திருமணத்தை வந்து பெற்றோர்களால் நடத்தவே முடியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாமே இருந்து திருமணத்தை நடத்த முடியாது. இது வந்து தெளிவாக ஜாதகத்தில் துல்லியமாக கணிச்சிட்டா அவங்க தெரிஞ்சுக்கலாம், இப்போ தான் திருமண வாழ்க்கை அமையும். அது வரையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கலாம். இதில் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது ஒரு 90% கரெக்டாக இருக்கும். 100%ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி நான்லாம் அந்த மாதிரி பேச மாட்டேன். இதற்கு மீறிய இறை சக்திகள் இருக்குது. ஏன்னா ஜாதகமே சரியாக இருக்கணும். ஜாதகத்தில் பல குளறுபடி இருக்கும். நேரம் சரியாக அமைஞ்சிருக்கணும். அதில் இந்த திருக்கணிதம், வாக்கியம் இப்படிலாம் அதில் ஒரு கிரகம் அந்த 7ஆம் அதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வர மாதிரி அமைஞ்சிடுச்சுன்னா அப்போ சிக்கலாயிரும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இருந்தாலும் நான் சொன்னது 90% சொல்லையில் கிட்டத்தட்ட அதுதான். ஒருத்தருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே போல் ஆகக்கூடிய காலம் அந்த திசை தான் வரணும். அந்த திசை எத்தனை வயசில் வந்தாலும் அவங்களுக்கு திருமணம் அந்த வயசில் நடந்துடும். இதே வந்து ஒருத்தருக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு நிறைய முயற்சியெலாம் பண்ணுவாங்க, திருமண தோல்விகளாக முடிஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக அந்த நேரத்தில் என்ன திசை கரெக்டாக நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லாமல் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால்
அதனால் பல சிக்கல்கள், மனவேதனை, கஷ்டம் இந்த மாதிரி நிறையா. இதில் நான் வந்து திருமணம் எப்போ ஆகுமா ஆகாதா, அது நடந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து கேது திசை நடந்தால் திருமணம் நடக்காதுமாங்க. ஏன் 7ஆம் அதிபதி கேதுவோட நட்சத்திரம் சாரம் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அஸ்வினி மகம் மூலத்தில் 7ஆம் அதிபதி உட்காந்துருந்தா அந்த நேரத்தில் திருமண வயசு, திருமணம் நடக்கும். அதே போல் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் 7ஆம் அதிபதியோட தொடர்பு வரும்போது அவங்களுக்கு திருமணம் ஆயிரும். இந்த பதிவில் நிறைய பேச முடியாது, நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொன்னது 90% மிக சரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.